கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வெறும் பச்சை தண்ணியை குடிச்சுக்கிட்டு நாங்களாம் சாப்பிடும்போது சோத்தை எல்லாம் மோந்து பார்த்துக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டாரு. இன்ஃபேக்ட் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நிறைய இடத்துல வந்து விளையாட சொல்ல உயர பணைய வச்சு மொட்டராஜ தலையில உட்காந்து கீழே வால்ட் அடிக்கணும். அது சின்ன டைமிங் மிஸ் ஆகி கழுத்துல லேண்ட் ஆச்சு. கழுத்து அந்த டொக்குன்னு சத்தமே கேட்டுச்சு எங்களுக்கு. அப்புறம் இந்த படத்துல என்னை விட அதிக கஷ்டப்பட்ட ஆத்மா யாருன்னா விஷால் தான். தெரியாதனமா அவர்கிட்ட சொல்லிட்டேன் கிளைமாக்ஸ் வந்து ஒரு 8 பேக்ஸ்ல வரணும்ட்டு சரின்ட்டாரு. பட் டியூ டு சம் ரீசன்ஸ் வந்து அந்த 8 பேக்ஸ் ஷூட்டிங் தள்ளி போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷம் அந்த 8 பேக்ஸ் மெயின்டைன் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. வெறும் பச்சை தண்ணியை குடிச்சுக்கிட்டு நாங்களாம் சாப்பிடும்போது சோத்தை எல்லாம் மோந்து பார்த்துக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டாரு. இன்ஃபேக்ட் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நிறைய இடத்துல வந்து விளையாட சொல்ல உயர பணைய வச்சு ஆக்சுவலா இந்த ட்ரைலர்ல கூட ஒரு ஷாட் பார்த்திருப்பீங்க. அவர் மொட்டராஜ தலையில உட்காந்து கீழே வால்ட் அடிக்கணும். அது சின்னதா டைமிங் மிஸ் ஆகி கழுத்துல லேண்ட் ஆச்சு. அதை பார்த்து எனக்கு கழுத்து அந்த டொக்குன்னு சத்தமே கேட்டுச்சு எங்களுக்கு. எனக்கு உயிரே போயிருச்சு. ஐயோ என்ன ஆக போதோ ஏதோ வருது மனசுல. நல்ல வேலையை அப்பளோ பக்கத்துலேயே நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். இமீடியட்டா அப்பளோ கூட்டு போனோம்னா அந்த டாக்டர் பார்த்துட்டு சொன்ன ஒரே வார்த்தை, பிகாஸ் இவர் பிசிக்கலா எக்ஸசைஸ்லாம் பண்ணி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரே காரணத்தினால வந்து இதனால எந்த ஒரு பாதிப்பு இல்லைன்னு சொன்னாரு. ஆனா அதை பத்தி இவர் கவலை பண்ணாம இமீடியட்டா வந்து அடுத்த ஷாட்டுக்கு ரெடி ஆயிட்டாரு. ஸோ படத்துல ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். எஸ்பெஷலி இந்த கிளைமாக்ஸ் சாங். கிளைமாக்ஸ் வந்து 2 மலைகள் மோதிக்கிற மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். அதுல வந்து சோனு சூட் ஃபர்ஸ்ட் டே வந்து சோனு சூட சட்டை எல்லாம் கிழிச்சு ஒரு பேர் பாடியில வர மாதிரி அவரை பார்த்தோம். நாங்களாம் வாயை பொழுந்துட்டோம். சும்மா ஒரு 6.25 அடி உயரத்துல பாடி 6 பேக்லாம் வச்சுட்டு அப்படி இருந்தாரு. எப்பா என்ன மாதிரி இருக்காருப்பா சோனு சூட். நாங்க ஷூட் பண்ணும்போதே பயந்தோம். அடுத்த நாள் வந்து நம்ம கருப்பு தங்கம் வந்து சட்டையை கழட்டினாரு. எல்லாம் ஆரம்பிட்டோம். அப்படி ஒரு பிசிக் அந்த பாடி படத்துக்காக ஒரு கட்டமைச்ச பாடி. அந்த மாதிரி எனக்கு இனிமே அந்த மதகஜராஜா வெளியில வரணும்னு இவ்வளவு ரொம்ப போராடினதுக்கு ஆசைப்பட்டதுக்கெல்லாம் ஒரே காரணம் விஷால் பட்ட கஷ்டத்தை மக்கள் பார்க்கணும். மக்கள் பார்த்து அதை பிடிச்சி ஏத்துக்கிறது மக்களோட கையில இருக்கு. பத்திரிகையாளர்கள் உங்க கையில இருக்கு. ஆனா அந்த உழைப்புக்கு வந்து அவங்க பார்த்தா தானே அதை என்னன்னு டிசைட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி மதகஜராஜா ரிலீஸ் பண்ணணும்ட்டு நாங்க ரொம்ப ஆசைப்பட்டது காரணம் விஷாலோட உழைப்பு என்னட்டு எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். மதகஜராஜா இஸ் ஃபேண்டாஸ்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர். ஏதோ நல்ல விதமா எனக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துருக்கீங்க. சுந்தர்சி படம் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் சொல்ல போறது இல்ல. புதுசா எந்த விஷயமும் இருக்க போறது இல்ல. ஆனா என்டர்டெயின்மெண்டா இருக்கும். குடும்பத்தோட பார்க்க வரலாம். மினிமம் ஒரு படத்துல ஒரு 15 நிமிஷமாச்சும் உங்க மனசார சந்தோஷப்பட்டீங்கன்னா அதுதான் நீங்க எனக்கு கொடுக்க போற மிகப்பெரிய பரிசா இது வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கேன். மதகஜராஜா அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நம்புறேன். பார்த்து நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். அப்ப அந்த படத்துல வந்து முக்கியமான விஷயம் விஜய் ஆண்டனி சார் மட்டும் இல்லாம ஒரு எனக்கு இருந்த ஒரு அருமையான டெக்னிக்கல் குரூ. இத்தனை வருஷம் கழிச்சும் அவங்களே முன்னாடி உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்னைக்குமே என் தம்பியா என் வலது கையா என்னுள் பாதியா இருக்கிற என் அன்பு தம்பி வெங்கட், அப்புறம் இந்த படத்துக்காக உயிரை கொடுத்து ஒர்க் பண்ண ரிச்சர்ட், இத்தனைக்கு இவ்வளவு பிஸியா இருக்கிற ரிச்சர்ட், பிஸி கேமராமேனா இருக்கிறவரு, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னா எல்லா வேலையும் விட்டுட்டு வந்து இந்த படத்துக்கு இது விடிய விடிய உட்காந்து இந்த சாங்லாம் ரெடி பண்ண ரிச்சர்ட் ஆகட்டும். என்னுடைய பல படங்களுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கிற ஸ்ரீகாந்த், எடிட்டர் ஸ்ரீகாந்த், அவரும் அதே தான். விடாமுயற்சிக்கும் அவர் தான் எடிட்டர். பட் இந்த படம் நம்ம மறுபடியும் ஷூட் ரெடி பண்ணணுன்னொன்னே அந்த வேலையாக பிஸியாக இந்த வேலையை உட்காந்து பார்த்துக்கிட்டு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இது நம்ம படம் சார், இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகணும் ஜெயிக்கணும்ட்டு கை கொடுக்க வந்த ஸ்ரீகாந்த், ரிச்சர்ட், என் ஆர்ட் டைரக்டர் குருராஜ், அப்புறம் என்னோட ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் பாலகோபி, என்ன கூட ஒர்க் பண்ண எல்லாரையும், சாரி யாராவது பேர் விட்டு போச்சுன்னு எல்லாம் மன்னிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன்.